சாரிடா, உன் தம்பி இறந்தப்ப எங்களால் வர முடியல. அதை திரும்பி வாழ விட மாட்டீங்க, சொன்ன வார்த்தையும் காப்பாற்ற மாட்டீங்க, அப்படி தானே? மகர அவனை விட்டாலும் குபேரன் விட மாட்டான், குபேரன் விட்டாலும் நீ அவனை விட மாட்ட, எனக்கு தெரியும். மச்சான், நாங்கள் பண்ணலடா. நாங்கள் பண்ணோன்னு நினச்சி டைம் வேஸ்ட் பண்ணாத. பண்ணது யாருன்னு கண்டுபிடி. ஒரு விஷயத்த சொன்னால் இந்த மாதிரி என்கிட்ட பேச மாட்டேன். நீயே நம்புவ நாங்கள் பண்ணலன்னு. சொல்லு. மச்சான் இருடா, உனக்கு திரும்ப கால் பண்ணுறேன். மச்சான் உத்தரவாசமங்க வந்தேன்டா. லாஸ்ட் பஸ்ஸை விட்டுட்டேன்டா. வரியா மச்சான் உத்தரவாசமங்கக்கு? சரி மச்சான், வரும்போது ஹெல்மெட் எடுத்துட்டு வாடா, போலீஸ் செக் பண்ணுறாங்க. ஏன்டா என் தம்பியை கொண்டீங்க? யார் உன் தம்பி? 3 மாதத்துக்கு முன்னாடி. எனக்கு தெரியாது. சொல்கிறா. தெரியாது. சொல்கிறா மயிறு. சொல்கிறேன். எப்போல்லாம் சரக்கு கஞ்சி அடிக்க காசு இல்லையோ அப்போல்லாம் இந்த ரோட்டு வழியாக தனியாக வரவங்கள கல்லுலாம் பாட்டில் விட்டு அடித்து அவங்கக்கிட்ட உள்ள போன் நகை பொருளை எடுப்போம். அந்த மாதிரி நேரத்தில் தான் அவன் தம்பி இந்த வழியாக வந்தான். நாங்கள் அவன் மேலே கல்லை விட்டு எரிஞ்சோம். அவன் அப்படியே சறுக்கிட்டு போயிட்டான். ஃபோன் நகை பொருள் எடுக்கலான்னு போனோம். தூரத்தில் 2 வண்டி இருந்துச்சு. அதோட நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நீ சொன்னவனா தான் தெரியும் அவன் இறந்துட்டான்னு. அவன் எப்படிப்பட்டவன்னு தெரியுமாடா? அவன் இல்லாமல் நாங்கள் சிரித்து ரொம்ப நாள் ஆச்சுடா. அவன் அப்பா அம்மாவுக்கு அவன் ஒரே பிள்ளைடா. அநியாயமாக கொண்டுட்டீங்களடா. உங்களுக்கு பணம் தானடா வேணும்? இந்தாடா புடி, இதை வச்சு காசாக்கிக்க. இந்தா உன் ஃபோன். இனி பண்ண மாட்டேன், மன்னிச்சிரு. நான் ஆதி சொன்ன மாதிரி ஹெல்மெட் போட்டு வரலனா நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். இவன் தெரிஞ்சிருக்க மாட்டான். என் தம்பி மாதிரி இங்கே நிறையா பேர் இறந்துருப்பானுங்க.